ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர் லிமிடெட் கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டோட மொத்த டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இது வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களே ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு வழி. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து வீடியோவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செய்தி வந்து ஒரு முக்கியமான புதுப்பிப்பை வழங்குவதற்காக மட்டுமே, அதாவது அவங்க வந்து ஒரு புது அப்டேட்டை கொடுக்குறதுக்காக தான் இந்த வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து புரியவில்லை, மேலும் உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். ஆனால் யாரும் முதலீடு செய்யவில்லை. உங்கள் நிலைமை எனக்கு புரிகிறது. முதலீடு செய்தால் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கிறது. இதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்களாம் அவங்க குரூப்பில். ஓகேங்களா? அவங்க குரூப்பில் வந்து நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களாம். ஆனால் யாருமே முதலீடு செய்யலை அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் உங்களோட சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு புரியுது. அதாவது நீங்கள் வந்து முதலீடு செய்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது நம்ம நிறைய கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த கம்பெனி அதே போல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பிறகு நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா, அந்த அந்த பயம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு புரியுது அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முதலீடு செய்வதால் மட்டுமே லாபம் கிடைக்கும். அதாவது நம்ம முதலீடு அதாவது நம்ம பைசா உள்ளே இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது முதலீடு செய்த நபர்கள் லாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதாவது ஆல்ரெடி வந்து முதலீடு செய்த நான் ஒன்று, அதுக்கப்புறம் வேறு 2, 3, 4 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் வந்து பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் அவங்க சொல்லிடுறாங்க, லாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதை அனைத்து நபர்களும் கவனித்து கொண்டு இருக்கிறார். அதாவது அதை வந்து ஆல்ரெடி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களும் சரி, அவங்க கம்பெனியோட குரூப்பில் இருக்கவங்களும் சரி, எல்லாரும் அந்த இதை வந்து பேமெண்ட் ப்ரூஃபை வந்து தினமும் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் முதலீடு செய்யாமல் கவனித்து மட்டும் வந்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்காது. அதாவது இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு வந்து லாபம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதுக்கு அவங்க வந்து ஜென்யூனாக அவங்க வந்து எவரிடே வந்தது அவங்க ஆக்டிவில் தான் இருக்காங்க. யாராவது ஒரு மெம்பர் கூட உள்ள ஜாயின் பண்ணால் கூட உடனே டக்குன்னு அவங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஃபுல் டைம் வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க இந்த கம்பெனியில் உள்ளவங்க. சில கம்பெனியை பாருங்கள், அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், ஆஃப்லைன் கம்பெனிஸ் நானும் நிறைய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எக்கச்சக்கமாக கம்பெனிஸில் வந்து ஜாயின் பண்ணி நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் பார்க்கும்போது நம்ம ஒரு மெசேஜ் போட்டால் அதுக்கு ரீப்ளையே கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours கழிஞ்சு தான் நமக்கு வந்து ரீப்ளை கொடுப்பாங்க. எப்பவும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்களா, எப்போ நம்ம உள்ளே போனாலும் அவங்க வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஒரு மெசேஜ் அவங்க குரூப்பில் வந்து ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணாலும் உடனே அவங்க வந்து வெல்கம் சார்னு போடுறாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ஃபுல் டைம் அவங்க குரூப்பை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னுடைய இதில் வந்து யாராவது ஜாயின் பண்ணுறாங்களா அதை பார்க்குறதுக்கு வேண்டி நான் வந்து ஃபுல் டைம் வந்து நான் அந்த குரூப்பை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து புதுசாக தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கம்பெனி வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா, ஏன்னா அவங்க வந்து எங்கிட்ட அவ்வளோ பேசியிருக்காங்க. கம்பெனியை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம், லைஃப் டைமுக்கு கொண்டு போக போகிறோம், யாருக்கும் நஷ்டம் இருக்காது, லாபத்தை மட்டுமே தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க குரூப்பை வந்து கண்டினியூஸாக நான் வாட்ச் பண்ணுறேன். ஏன்னா என்னை நம்பி ஒரு 5 பேர் சேர்ந்தால் கூட அந்த 5 பேருக்கு லாஸ் இல்லாமல் போகணும். அதுதான் என்னுடைய விஷயம். ஓகேங்களா? அவங்க லாபம் மட்டும்தான் பார்க்கணும், லாஸ் ஆகக்கூடாது. அதுதான் என்னுடைய மைண்டில் இருக்குது. அதனால் வந்து நான் அவங்கள வந்து ஃபுல் டைம் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் உங்களுக்கு தெரியாதவர்களிடம் முதலீடு செய்து லாபம் பெறுவதற்கான இந்த வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள். இது எனது வேண்டுகோள். அதாவது அவங்க அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குரூப்பை பற்றி சொல்லுங்கள். இப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அந்த கம்பெனியில் வந்து ப்ராஃபிட்டாக இன்கம் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்களை தெரிஞ்சவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அது அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான புதுப்பிப்பு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய 100 நபர்கள் மட்டுமே இந்த நிறுவனத்தை சேர முடியும். 100 பேர் சேர்ந்தால் தான் ஐடி உருவாக்க நிறுத்தப்படும். அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 100 பேருக்கு தான் இப்போதைக்கு அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 100 மெம்பர்ஸ் ஆகிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்க ஐடி போடுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 100 மெம்பர்ஸில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும் கட்டாயம். ஸோ 100 மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறது டக்குன்னு ஃபில் ஆகிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜெனியூனாக ஒரு கம்பெனியில் வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னா அவங்க அந்த 100 சீட்டுன்னு சொல்கிறது ஈஸியாக வந்து ஃபில் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க.
இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதிகமாக ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்குறானா, நீங்கள் இன்றைக்கி 500 போடுங்க நாளைக்கு 1000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் நம்பி போகிறதுக்கு, இந்த கம்பெனி லோவாக கொடுத்தாலும் உங்களுக்கு ஜெனியூனாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி 500 போட்டு நாளைக்கு 1000 கொடுக்குறாங்க, அவங்க எத்தனை நாள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு 500 போட்டு நாளைக்கு 1000 கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து 1000 போடுவீங்க. மற்ற நாளைக்கு உங்களுக்கு 2000 கிடைக்குமா? அது வந்து சந்தேகம் தான். ஓகேங்களா? அதுக்குள்ளாடி அவங்க வந்து அதை அவங்க மென்டாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு கம்பெனியோட மென்டாலிட்டி. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு, உங்களை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்க மொத்தமாக க்ளோஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதான் வந்து அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸோட டார்கெட்டு. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் சின்ன ஃபண்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் நாங்கள் வந்து லாபத்தை பக்காவாக தெளிவாக கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களையும் உங்களுக்கு தெரியாதவர்களையும் விரைவாக இணைக்க முயற்சிக்கும். அதாவது அதனால் 100 சீட்டு வந்து ஃபில் ஆகும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் லாஸ்ட்லலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து சீக்கிரமாக அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள வந்து சேர வைங்க. ஓகேங்களா? ஸோ 100 பேர் சேர்ந்த பிறகு ஐடி போட நிறுத்திவிடும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதாவது 100 பேர் சேர்ந்து 100 சீட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஐடி போட்டோ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படின்னு அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அவங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் கேட்டால் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து அடுத்து ஐடி வந்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 பேர் சேர்ந்த பிறகு அடுத்து சேர விரும்பும் நபர்களுக்கு ஐடி சேர்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு முன் இணைந்த 100 பேருக்கு 100 நாள் பணம் செலுத்திய பின்னரே சேர முடியும். அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 100 சீட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆகி அவங்க வந்து ஐடியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஐடி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஐடி எப்போ போடுவாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணி இருக்கிற 100 மெம்பர்ஸுக்கு 100 நாள் பேமெண்ட்டு அவங்களுக்கு ஜாயின் பண்ணி 100 நாள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அடுத்து வந்து அவங்க ஐடி வந்து போட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியிருக்கா, அதனால தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதுதான். ஸோ இதுபோல் தான் இந்த கம்பெனி பற்றி இன்றைக்கி வந்திருக்க அப்டேட். ஓகேங்களா? இந்த அப்டேட்டை வந்து எல்லோரும் சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நான் யாரையும் கம்பல் பண்ணலை, தயவுசெய்து கம்பல் பண்ணலை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்ம். ஓகேங்களா? நீங்களே தினமும் குரூப்பை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அங்கே வந்து போடுற பேமெண்ட் ப்ரூஃப் தினமும் எடுத்து நான் குரூப்பில் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருந்தால் லைஃப் டைமுக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம லாபம் பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு. ஓகேங்களா? அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு ப்ரோக்கரேஜ் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுற அவ்வளோ மெம்பர்ஸுக்கும் தினமும் 95 அக்யூரஸியாக இருக்கிற, அதாவது கரெக்டாக இருக்கும். நான் கொடுக்குற அந்த ஒரு கால் வந்து சிக்னல் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு கால் மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு 1000 ருபீஸ் to 2000 ருபீஸ் வரைக்கும் லாபம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்து நான் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணி நானும் லாபம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ தயவுசெய்து அதில் விரும்புகிற நபர்கள் மட்டும் எனக்கு குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க வந்து குரூப்லேருந்து என்னுடைய கான்டாக்டில் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் தனியாக உங்களை கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த குரூப், அதாவது நான் சொன்ன அந்த கால்ஸ் கொடுக்குற குரூப்பில் வந்து உங்களை நான் சேர்த்து விட்றேன். தினமும் ஒரு கால்ஸ் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நிச்சயமாக அதை அந்த கால்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, அது நான் சொல்கிற டைமுக்கு நீங்கள் எடுத்து அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற டார்கெட் அது கட்டாயம் ரீச் ஆகும். ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து தினமும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதை வந்து நான் இதுக்கு வந்து அந்த ப்ரோக்கரேஜை வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்குன்னு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை குரூப்பில் வந்து எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். இப்படி ஒரு இதை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை வந்து எப்படி பண்ணணும்னு நான் வந்து கைடன்ஸ் பண்ணுறேன். இல்லை ஒரு வீடியோ போடணுன்னாலும் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஹால்ஸை வந்து நான் வந்து யாருக்கு அமௌண்ட்டையும் என்னுடைய அக்கௌண்ட்டு நான் கேட்கவே இல்லை. ஓகேங்களா? உங்கள் அமௌண்ட்டை உங்கள் ப்ரோக்கரேஜில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே வந்து நான் கொடுக்குற ஹால்ஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் கொடுக்குற ஹால்ஸ் எடுத்து நீங்கள் கட்டாயம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இது வந்து நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுக்குறேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய மெம்பர்ஸ்க்கு தெரியாது.
நான் வந்து அந்த ட்ரேடு நாம ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், அந்த டீட்டெயில்ஸ் வந்து மொத்தமாக சொல்லி தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குற கால்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குமே தவிர நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது. ஸோ நான் வந்து நீங்கள் கரெக்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு வந்து யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டராக இருந்திருந்தேன்னா ஓகே, நான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஆனால் நான் வந்து பண்ணுற கால்ஸு, நான் எடுத்து பண்ணுற கால்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஓகேங்களா? அதனால தான் அந்த கால்ஸை வந்து என்ன போல இன்னும் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ லாஸில் இருக்கிறீங்க, அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துன்னா நீங்கள் வந்து மெசேஜோ இல்லை கமெண்டோ பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு அடுத்து ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ உங்களை நான் கைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.